அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பயிற்சி தான் பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். சனி பகவான் பாருங்க, நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ரம்னா என்ன? ஸ்லோவா போறதாங்க வக்ரம். நம்ம வேகமா போறதுக்கும் மெதுவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு. அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகள், தாமதங்கள், மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. இப்ப நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறா? இதுல நட்சத்திர பலன் அதில் நான் எடுக்கிறேன். சதயத்துல போனா என்ன பலனு? சதய நட்சத்திரம் தான் 4ஆம் பாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல 3ஆம் பாதம் மட்டும் அவர் போவார். அது சனி பேச்சு தனியா நம்ம வீடியோ கொடுப்போம். இந்த காலகட்டத்துல எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா? இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சனி பகவான் என்ன மாதிரியான ஒரு யோகத்தை இந்த நிவர்த்தி பயிற்சியில கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3ஆவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. இதுலயுமே பாருங்க, மிதுன ராசிக்காரங்க இதுலயுமே புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதுன ராசி தான். நல்ல ஒரு டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மிதுன ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். நல்ல அறிவாளிகள், நல்ல ஒரு அறிவாளிகள் யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். படிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த படிப்பு, ஞான, அறிவு எந்த வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை எடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பக்குவமான குணம் நல்லா யார்கிட்ட இருக்குன்னா மிதுன ராசிகிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமா அப்படின்னா. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உண்டு மிதுனத்தை பொறுத்தவரை. ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசிக்காரங்க. எதுலையுமே ஒரு லட்சியத்தை நினைச்சு இறங்கிட்டாங்க. அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை மட்டும்தான் இவங்ககிட்ட ஓடும். ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கிற குணமும் இருக்கும், அறிவால் ஒரு தன்னை ஜெயிக்கக்கூடிய திறமையும் இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்க ராசி மிதுன ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்ன புள்ளியை வச்சுதான் நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது, அந்த யோகமான திசை புத்தி வரும்போது, அந்த திசா புத்தி வரும்போது கண்டிப்பா யோகமான பலனை பார்ப்பீங்க. யாருக்கு பலவீனமான காலம் திசா புத்தி வருதோ கண்டிப்பா அந்த பலவீனமான காலத்தை கண்டிப்பா உங்க பார்த்துதான் ஆகணும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்குங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க தான். இப்ப பாருங்க, சனி பகவானை பத்தி பேசுறோம்னா சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி தசை கண்டிப்பா மிதுன ராசிக்கு வரும், இல்ல சனி புத்தி ஒரு சில பேருக்கு கண்டிப்பா வரும். வராதவன படி இருக்க மாட்டாங்க மிதுன ராசியை பொறுத்தவரை. அப்ப இந்த சனி பகவானை பத்தி பேசுறோம்னா சனி புத்தியும் வரக்கூடாது கோச்சாரத்துல, சனி பகவானும் சேர்ந்து வரக்கூடாது. அப்ப சேர்ந்து வந்துட்டா நல்லதா இருந்தா இங்க நல்ல பலன் நடக்கும்.
கெடுதலா இருந்தா இங்க கெடுதலான பலன் கண்டிப்பா நடக்கும். அதான் உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுக்குங்க நான் சொல்றது. இதுதான் காரணம், ரீசன் இதுதான். ஏன்னா உங்களுக்கு பாருங்க 8க்கும் 9 கூடையவர் யாருன்னா சனி பகவானா வராரு. 8ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? எல்லாரும் கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க. 8ஆம் இடத்துல நான் 8ஆம் இடம் வந்து வம்பு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, வழக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது. 8ஆம் இடத்துல நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. மறைக்கப்பட்ட ரகசியங்கள் 8ஆம் பாவத்துல தான் இருக்குது. நல்ல சிந்தனை நல்லா 8ஆம் பாவத்துல தான் இருக்கு. திடீர் யோகங்கள் எல்லாமே 8ஆம் பாவத்துல தான் இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகங்கள் 8ஆம் இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? 8ஆம் பாவத்துல நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கு. 8ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு ஆயில காட்டக்கூடிய கிரகமே 8ஆம் பாவம் தான். நல்லா பாத்துக்குங்க. நம்முடைய ஆயில பாவக ரீதியில 8ஆம் பாவத்தை பார்ப்பாங்க. மெயினா லக்னாதிபதியை பார்ப்பாங்க, அடுத்து 8ஆம் பாவத்தை பார்ப்பாங்க. இது நல்லா இருந்தா ரெண்டுமே நல்லா இருக்கணும். ஆயிலுக்கும் லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் காரணம் யாரு? சனி பகவான் தான் சொல்லணும். அடுத்து பாருங்க 9ஆவது வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். நல்லா பார்க்கணும். நம்முடைய தந்தையை காட்டக்கூடிய கிரகம் மிதன ராசிக்கு சனி பகவான் தான் வருவார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை காட்டக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் வருவார் கோச்சாரத்துல. ஏன்னா ஒருத்தனுக்கு 9ஆம் பாகம், ஒரு மனிதனுக்கு 9ஆம் பாகம் நல்லா இருந்துட்டா, எல்லா கிரகம் 9ஆம் இடத்துல இருந்துட்டாவே அது மிகப்பெரிய ஒரு மனித வாழ்க்கையில எல்லாமே தேடியே கொடுத்துரும். நீங்க எதுவுமே தேடி போவோம்னா எல்லாமே உங்களை தேடி வரும். ஒரு மனிதனுக்கு 9ஆம் பாகம் நல்லா இருந்துட்டா, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. சனி பகவான் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இந்த கிரகத்தை வந்து சனி வந்துட்டா பயங்கரமா கெடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க விதி, நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்ததான். நம்ம போன ஜென்மத்துல என்ன பண்ணோமோ இந்த ஜென்மத்துல நம்முடைய கர்ம வினையை குறைக்க வந்தவர் தான் சனி பகவான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல நல்லதா கெட்டதான்னு சனி பகவான் தான் கர்ம வினையை எடுத்து சொல்லுவார். அதனாலதான் அவருக்கு பழமொழியை சொல்லுவாங்க, சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது, சனி பகவான் கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது, பழமொழியே உண்டு. ஏன்னா இவர் இரும்புக்கு காரகர் இவர் தாங்க, தொழிலுக்கு காரகர் இவர் தாங்க, பொதுமக்களுடைய சேவைக்கு காரகர் இவர் தாங்க, மக்கள் தொடர்பு நல்லா இருக்கணும் இவர் கண்டிப்பா வேணுங்க. சனி பகவான் இருந்தாலும் பண்ண முடியும், இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே இந்த சனி பகவான். ஒரு இயக்கத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். நம்ம உடம்புல கால் பகுதி நல்லா இருக்கணும், சனி பகவான் வேணுங்க. கால் நல்லா இருக்கா, கால் நல்லா இல்லைன்னா சனி பகவான் நல்லா வேணும். நிறைய பேர் பாருங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாருங்க, அவெல்லாம் பாருங்க சனி பகவான் ஜாதகத்துல நல்லா வலுவா இருப்பார். அவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் அதிபதியா இருக்கு, சனி பகவானா வர்றாரு. காலுக்கு, ஓட்டத்துக்கு, எல்லாத்துக்குமே சனி பகவான் வேணும் மெயினா. இவர் இல்லாம எதுவுமே இயங்காது. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி, வக்ர நிவர்த்தி பயிற்சி தான் பாக்குறோம். ஏன்னா வக்ரங்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா போறது, நம்ம ஃபாஸ்டா போறதுக்குமே ஸ்லோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இப்ப அவர் பின்னோக்கி நகர்ந்து ஸ்லோவா போகும்போது இங்க ஸ்லோவான பலன் நிறைய பேருக்கு நடந்துச்சு. அப்ப என்ன 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 நடந்தோம்னா 8ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா நல்ல பலன் எடுத்துட்டா வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேர் நடந்திருக்கும். கேட்டா சொல்லுவாங்க. பூர்வீக சொத்து நிறைய பேர் கிடைச்சிருக்குங்க. படிப்புகளில ஒரு மாற்றம் வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் சூப்பரா அந்த டாப்பா கொண்டு போயிருப்பார். திடீர் யோகத்தை கொடுத்திருப்பார். நான் சொல்றது இந்த 3.5 மாத காலத்துல வக்ரமா இருக்கும்போது இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் கொடுத்திருப்பார். இதே சரியில்லைன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா கொஞ்சம் கலகத்தை, ஒரு கோர்ட்டு கேஸ வம்பு வழக்க கண்டிப்பா கொடுத்திருப்பார். நான் சொன்னல 8ஆம் பாவத்துல உங்க ஜாதகம் சனி பகவான் சரியா இல்லாட்டியால் வம்பு வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இது மாதிரி ஒரு பிரச்சனை உணர்ந்து வச்சிருப்பார். அதிகமா டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. வேலையில் நல்ல ஒரு நிம்மதி இருந்திருக்காது, வேலையில ப்ரெஷர் இருந்திருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருந்திருக்காது, திருமண வழக்கம் சரியா இருந்திருக்காது, இன்னும் வரன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திருமண வரன் கிடைக்காம தடுமாட்டிட்டே இருப்பீங்க, ஒரு உத்தியோகத்துல சரியா இருக்காது, உயர் பதவி கிடைச்சிருக்காது. அடுத்து படிப்பு கல்வியை ஒரு மந்தப்படுத்தியிருப்பாரு. வேலை பார்க்குற மேல அதிகாரிட்ட ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு, வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல போக முடியல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயம். நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், சம்மந்தம் இல்லாம போனேன், நான் போய் இதுல ஏத்துக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், அப்படி மாதிரி நிறைய விஷயத்த நம்ம மிதுன ராசிக்கு அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரங்க இனிமே அந்த தடைகள் இருக்காது. தடையில உடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இனிமே நீங்க போகக்கூடிய பத சிங்கமான பத நவம்பர் 15க்கு அப்புறம் சிங்க நட போட போறீங்க, அவ்வளவுதான். ஏன் இப்படி சொல்றேன்னா ஜாதகத்துல ராகு நல்லா இருக்க மட்டும் பாத்துங்க. டிசம்பர் 27 வரை ராகு நல்லா இருந்துட்டா டாப்பான யோகம் வரும். தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே மிதுன ராசியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்றேன், தொழில்ல மிகப்பெரிய லாபம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. பிரம்மாண்டமா பண்ணுவீங்க, பெருசா சாதிப்பீங்க, சாதனை பண்ணக்கூடிய நேரம் மிதுனத்துக்கு வருது, பாத்துக்கோங்க. உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். மாமனார் மாமியார் உருவம் மூலம் நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு.
தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு, வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு, வெளியூர் யோகத்தை கொடுப்பாரு, ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாரு. எல்லாமே கண்டிப்பா மிதுனராசியை பொறுத்தவரை கண்டிப்பா நடந்தே தீரும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை 9ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும்போது வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க, இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நீங்க தேடி போன ப்ரமோஷனுக்கு உங்க பக்கம் தேடி வரும். மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியா வரும். ஏன்னா 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக ஒரு 3ஆம் இடத்தை பார்க்கறாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாரு. ஏன் வேலை கிடைக்கும்னா 6ஆம் பாவத்தை ஒரு 10ஆம் பார்வையை பார்க்கறாரு. அதனாலதான் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணிடுவீங்க, கடனை அடைச்சிடுவீங்க. கடனே இருக்காதுங்க. மெயினா உடம்பு பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவே கிடையாது. மிதனத்தை பொறுத்தவரை மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான இடத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. எழுத்து கணிதம், கம்ப்யூட்டர், படிப்பு கல்வி, உத்தியோகம் இதெல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க தொடர்பு, அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய நேரம்னா இப்பதான் மிதுனத்தை பொறுத்தவரை. ஏன்னா அவர் அரசாங்க கிரகத்தை சூரியனுடைய வீட்டை 3ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்க வேலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு உண்டு. அரசியல்வாதிகள் நிறைய ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா பார்த்துக்குங்க. வெளிநாடு வெளியூர் யோகம், வெளிநாடு கரன்சி பணம் நிறைய பேருக்கு, இந்த லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு கிடைச்சிரும். எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகி உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்னை பொறுத்தவரை இந்த சனி பகவான் நவம்பர் 15க்கு அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போறார். என்னை பொறுத்தவரை வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, மீடியா லைன்ல உள்ள நபர்கள், ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகள், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம். கண்டிப்பா சனி பகவான் பயங்கரமான ஒரு யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க. என்னை பொறுத்தவரை லைஃப்ல நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய நேரம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பற்றி கண்டிப்பா அமையுதுங்க. அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100க்கு 100% அந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வர்றது வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் நட்சத்திர பலன் பார்ப்போம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தை பார்ப்பாங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. அது மட்டும் இல்லாம காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய நபர்கள், ஆயுத இயந்திரம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. இடம், வீடு, வண்டி, வாகனம் எதையுமே வாங்கக்கூடிய யோகம் வருது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அமையுது. அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல நல்லா இருக்கும், கடன் எங்கே போய் கேட்டாலும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரையில பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்குது. தொழில லாபத்தை பாக்குறீங்க, உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது, ப்ரொமோஷன் வருது, வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பாக்குறீங்க, சுபகாரியம் பண்ண போறீங்க, சுப செலவு வரப்போகுது, இடம் வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க. இது எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. கெமிக்கல் சம்பந்தோட ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவிகள், ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வருது. அதே மாதிரி பாருங்க, கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் நடக்காகவும் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். திருமண வாழ்க்கையில் நல்ல சந்தோஷங்கள் தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும். நகை கடை வச்சுக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.